ஜூன்ல வரேன் அப்படின்னு சொன்னேன். ஜூனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே பிள்ளைக்கு பொண்ணு வந்துருச்சுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுல சுட்டாருன்னே தெரியல. நீ கிளம்பி வா, பிள்ளை மேல அக்கறை இல்லையா அப்படிங்கிறாரு. நான் வந்து எங்க இருப்பேன், வீடு பார்த்துட்டு தானே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஜூன் 1ஆம் தேதி வீடு பார்த்துட்டு இங்க கூடி வந்துட்டேன். ஜூன் 3ஆம் தேதி இது மாதிரி வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்னைய வெட்டிட்டு சம்மந்தமே இல்லாத எப்போ உள்ள ஒரு வீடியோ தூக்கி போட்டு இப்போ வந்து அவர் மேல தப்பு இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாரு. அவர் வந்து தொடர் குற்றவாளி, ட்ரக்ஸ் அடிக்ட் வேற, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் எங்களெல்லாம். ஸோ அதனாலதான் நான் ஒரு நேரம் பிரிச்சிருந்தேன். இப்ப கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஒரே நாள்ல. அவரோட சேர்ந்து வாழ முடியாது எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் நான் பிரிஞ்சிருக்கேன். ஸோ இந்த தப்பா வீடியோ ஷேர் பண்றது எதா இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில, அந்த அட்சயா பொண்ணோட வாக்குமூலம் வந்திருக்கு. ஆக்சுவலி நேற்று அந்த அண்ணாவோட தம்பி வந்து ஜெயிலுக்கு அவரை பார்க்க போயிட்டு வினோத்ன்ற தம்பி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ப்ரோ அந்த பொண்ணோட வீட்டு சைடு வந்திருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மாதிரி இவர் ராஜான்றவர் வந்து கஞ்சா அடிக்கிறவர், மது குடிக்கிறாரு, மனநலம் பாதிக்கப்பட்டவர், சைக்கோ, அவர்கிட்ட குழந்தைய விட வேணாம், எங்கள் பொண்ணை அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி பொய்யாலாம் கூறிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். ஸோ விடுங்க ப்ரோ, நம்ம லீகலாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு அட்வொகேட்டை வச்சு எல்லாம் பேசி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக அவர் நேற்று இன்னாரே என்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைமில் கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி யாரோ ஒரு இன்ஸ்டாகிராமர் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணி டயலாக் நல்லா பக்காவாக செட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோக நேற்று நடந்த மாதிரியே பேசின மாதிரியே அந்த பொண்ணு அப்படியே பேசுதுங்க. இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். இன்னொன்று சொல்லட்டுங்களா, அந்த ஜோஸ்ன்ற பையனால தான் இவ்வளோ தூரம் அந்த பிரச்சனைக்கு வந்ததே. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அந்த ராஜேந்திர அண்ணனுக்கு அவர் வந்து ஒரு 33+, இந்த பொண்ணு 25+, அந்த ஜோஸ்ன்ற பையன் 27+. ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குங்களாமா, அந்த அண்ணாவை பிடிக்கலிங்களாமா. அந்த பொண்ணே பேசின ஆடியோ வீடியோலாம் இருக்குது, அந்த அண்ணன் கொடுத்துருக்காருங்க. ஸோ என்கிட்ட அந்த டைமில் அப்போ நான் வச்சுருந்தேன், அப்போ அதை அழிச்சிட்டேன். எதுக்கு அடுத்தவங்களோட விஷயம் நமக்கு எதுக்கு அப்படின்னு அழிச்சிட்டேன். இப்போ என்கிட்ட கரெக்டான ப்ரூஃப் இல்லை. அவர் தம்பிக்கிட்டையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு உண்டான உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவேன் அடுத்தடுத்த இதில். அந்த பொண்ணு சொல்கிற எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. அந்த பொண்ணு சொல்லுது என் குழந்தைய டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு. ஏங்க 2 வருஷமாக அந்த குழந்தைய இவர் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு பார்க்கவே இல்லைங்க. விட்டுட்டு போயிட்டு தாங்க இருக்குது அந்த பொண்ணு. அந்த அண்ணன் பண்ணது ஒரே ஒரு தப்பு என்னென்னா, கூட்டிகிட்டு போய் மொட்டையடிச்சார், அடித்தார். அது உண்மைதான். ஏன்னா தன்னோட பொண்டாட்டி தனக்கு துரோகம் பண்ணுறா, நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அதனால் நம்ம இப்படிலாம் பண்ணால் நம்மளோட இருப்பா அப்படிங்கிறதுனால அவர் இப்படி பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ அந்த ஜோஸ்ன்ற பையனால தான் இவ்வளவு பிரச்சனையும். அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு நான் அடுத்தடுத்து ரீல்ஸில் சென்ட் பண்ணி விட்றேன். அவனோட லொக்கேஷன், கடை வச்சு கொடுத்துக்கிறாங்க. அந்த அச்சையான்ற பொண்ணு ஸ்ரீரங்கத்தில், அச்சையான்ற பொண்ணு இந்த பையனுக்கு சலூன் கடை வச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுக்குங்க பண்ணணும்? அப்புறம் இதெல்லாம் அந்த கணவருக்கு தெரிஞ்சால் அடிக்க தானே செய்வார், திட்ட தானே செய்வார். அந்த பொண்ணை பியூட்டிஷனாக்க பாடுபட்டு கஷ்டப்பட்ட வச்சது, படிக்க வச்சதே இவர் தான். ஸோ இந்த பொண்ணு எதுக்கு அவனுக்கு போய் இதெல்லாம் பண்ணணும்? நிறையா உண்மைகள் அந்த பொண்ணு மறைக்குது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு திருப்பூரில் இருக்கிறாங்க, எங்கிட்ட நேற்று ஃபோனில் பேசியிருக்காங்க. அவங்களும் ஒரு சில உண்மைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கோம். அந்த பொண்ணை யாரும் நம்பாதீங்க. இந்த அண்ணனுக்கு நீதி வாங்கி கொடுங்க. ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு மக்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்க.